அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆங்காங்கே நாம் பிரிந்து நின்று கொண்டிருந்தால் நம்மளுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதம் மாறிப்போகும் விதமாக அமைந்துவிடக் கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்தோடு அன்றைக்குரிய இந்த போராட்டத்திற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர்கள் ஒருங்கிணைந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு இந்திய தேசம் எங்கும் பயணித்துக் கொண்டிருக்கும் எஸ்டிபிஐ கட்சி நடத்தும் தலைமுறையாக அதரைவாசிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் பள்ளியை இடிக்க துடிக்கும் அதிராம்பட்டினம் நகராட்சியை கண்டித்து இன்னும் சற்று நேரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் துவங்க இருப்பதால் அந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைப்பதற்காக எஸ்டிபிஐ கட்சியின் அதிராம்பட்டினம் நகர தலைவர் அன்பு சகோதரர் சம்சுதீன் அவர்களை துவக்குரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டார்ட் பண்ணு. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆளும் திமுக அதிராம்பட்டினம் நகராட்சி பழைய இமாம் ஷாஃபி பள்ளிக்கூடத்தை அத்துமீறி சீல் வைத்து நகராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நகராட்சி ஆணையர் அவர்களை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சும் மக்களின் எஸ்டிபிஐ நடத்தும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் ஷேகாவத் அவர்களே, முன்னிலை வகிக்கும் மண்டல தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் தபரே ஆலம் பாதுஷா அவர்களே, மாவட்ட தலைவர் முகமது ரஹீஸ் அவர்களையும் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அகமது அஸ்லம் அவர்களையும் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இப்போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே, கண்டனை உரை ஆற்ற வருகை தந்திருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் ஏ அபூபக்கர் சித்திக் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். தற்சமயம் கோஷம் எழுப்ப இருப்பதால் நாம் எழுப்புகின்ற இந்த கோஷத்தினை பின்தொடர்ந்து கையை உசத்தி கோஷமிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிக்கின்றோம் 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 அராஜக போக்கை கண்டிக்கின்றோம். அராஜக போக்கை கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டினம் நகராட்சியை கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டினம் நகராட்சியை கண்டிக்கின்றோம். அத்துமீறிய நகராட்சியை கண்டிக்கின்றோம். அத்துமீறிய நகராட்சியை கண்டிக்கின்றோம். உறுப்பியை போல
அலைக்கும். அடுத்தபடியாக எஸ்டிபிஐ கட்சியின் மண்டல தலைவர் அன்பு சகோதரர் தபரே ஆலம் பாதுஷா அவர்களை சிறிது நேரம் கண்டன உரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மதுரையில் எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் ஆளும் திமுகவின் அதிராம்பட்டினம் நகராட்சி கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்பினை ஆற்றி அமைந்திருக்கும் மரியாதைக்குரிய நகர தலைவர் சம்சுதீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஷேக் தாவூத் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் முகமது ரயீஸ் அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அஸ்லம் அவர்களே, ஜர்ஜிஸ் அவர்களே மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் மற்றும் இமாம் சாபியுடைய நிர்வாகிகளையும் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பு நிர்வாகிகளையும் மற்றும் பெண்களையும் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்றவனாக சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுவனுமாக இறைவனின் பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். இந்த அதிராம்பட்டினம் நகராட்சி கிட்டத்தட்ட இமாம் சாபியுடைய 1972 அறக்கட்டளையாக பதியப்பட்டு 1975 ஒரு கம்பீரமான ஒரு கல்வி அமைப்பாக இந்த அதிரையில் சிறப்பான முறையில் பயணித்துக் கொண்டிருந்த இந்த கல்வி நிறுவனத்தை இந்த ஆளும் கட்சியின் நிர்வாகமும் இந்த இமாம் சாபியுடைய நிறுவனத்தை கல்வி நிறுவனத்தை ஒரு இடிக்கும் நோக்கத்தில் எந்த ஒரு அறிவிப்பு முன் அறிவிப்பு இல்லாமலும் தங்களுடைய சுய புத்தியோடு 2 நாளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் உணர்த்துகிறது. இது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சென்னையில் சிறுபான்மை கிறிஸ்துவ கல்லூரி இதே நிலைமையால், அதே போல தமிழகத்தில் தொடர்ந்து சிறுபான்மை விரோத போக்கோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் இந்த அதிராம்பட்டினத்தில் நகராட்சி சார்பாக இமாம் சாபி ஸ்கூலை இன்று அத்துமீறி சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த அதிராம்பட்டினம் மட்டும் தான் நடந்துக்கிட்டு பார்த்தா இல்ல, இந்த தமிழகத்தில் ஆங்காங்கே இந்தியாவில் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஊபியில் நடந்த அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை இமாம் சாபி ஸ்கூலுக்கு காலையிலேயே 6 மணிக்கு ஒரு புல்டோசர் கலாச்சாரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதிரை நகராட்சியும் இணைந்து இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை, ஒரு சிறுபான்மைக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை, இந்த கருப்பு சிவப்பு என்பது ஒரு காவி சிந்தனையோடு இந்த அதிராம்பட்டினத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் நீடித்தால் இந்த போராட்டம் வீரியம் எடுக்கும் என்று எஸ்டிபி கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த இமாம் சாபியுடைய நிறுவனத்தில் வைக்கப்பட்ட அந்த சீலை உடனே அகற்ற வேண்டும். அகற்ற இல்லை என்றால் ஒட்டுமொத்த அதிராம்பட்டினமும் சந்திக்கும் வகையில் இந்த போராட்டத்தை
எஸ்டிபி கட்சி முன்னெடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக கோஷங்கள் எழுப்பப்படும். கண்டிக்கின்றோம் 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 கலாச்சாரத்தை கண்டிக்கின்றோம். ஜேபிபியின் கலாச்சாரத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அதேபற்ற நகராட்சியை கண்டிக்கின்றோம். விடமாட்டோம் விடமாட்டோம். கல்வி கூடத்தை இடிக்க விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். கல்வி கூடத்தை இடிக்க விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கல்வி கூடத்தை இடிக்க விடமாட்டோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக அன்பு சகோதரர் ஜியாவுதீன் அவர்கள் சிறிது நேரம் உங்களிடையே உரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எனது அருமை சமுதாய சொந்தங்களே, மாற்று மத எனது தொப்புள் கொடி உறவுகளே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, இந்த ஆர்ப்பாட்டம் எஸ்டிபி கட்சியுடைய தொடர்ந்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிராக களம் காணக்கூடிய இந்த கட்சி இன்று அதிராம்பட்டினத்தில் அநீதிக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த தொடர் போராட்டம் அநீதிக்கு எதிரான களம். தொடர்ந்து இந்த கட்சி மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டு வருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்தது. அந்த வகையில் அதிராம்பட்டினத்தில் ஒரு அநீதி நடைபெற்று விட்டது என்பதை அறிந்த உடனே எஸ்டிபி கட்சி போராட்ட களத்திற்கு வந்துவிட்டது. இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்கள், குறிப்பாக மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அபூபக்கர் சித்திக் அவர்கள் மற்றும் தஞ்சை மாவட்டம் மற்றும் அதிராம்பட்டினத்தினுடைய நகர நிர்வாகிகள் அனைவர்களுக்கும்